திருப்பூர் ஊத்துக்குளி சாலை வெள்ளியம்பாளையத்தில் காவல்துறையினர் பொதுமக்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இந்த சம்பவத்திற்கு காரணம் என்ன? சரியான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சரவணன். திருப்பூர் மாநகராட்சியில் குப்பைகளை கொட்டும் பிரச்சனையில் தற்போது காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்படும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையினர் திண்டுக்கட்டாக கைது செய்து வருகிறார்கள். அதாவது திருப்பூர் மாநகராட்சி முழுக்க உருவாகும் குப்பைகளை லாரிகளில் எடுத்துச் சென்று வெள்ளியம்பாளையம் பகுதியில் உள்ள பாறை குழியில், அதாவது கல்குவாரிகளில் கொட்டுவதற்கு அந்த பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டோர் சற்று முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். அவ்வாறு சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து வருகிறார்கள். திருப்பூர் மாநகராட்சி சார்பில் குப்பைகள் கொட்டுவதற்கு பல்வேறு பகுதிகளில் பயன்பாடற்ற கல்குவாரிகள் தேர்வு செய்யப்பட்டு அவற்றில் குப்பைகள் கொட்டப்படுகின்றன. குப்பைகள் கொட்டுவதற்கு சரியான இடவசதி இல்லாததும் வேறு பாறைக்குழிகள் இல்லாததுமாக புதிய புதிய பாறைக்குழிகளை தேடி மாநகராட்சி இந்த குப்பைகளை அளித்து வருகிறது. இது தொடர்பாக பல்வேறு பகுதிகளிலும் பிரச்சனைகள் ஏற்படுவதால் பொதுமக்கள் அனுமதிக்காததால் திருப்பூர் மாநகர பகுதிகளில் 15 நாட்களுக்கும் மேலாக குப்பை எடுக்காமல் இருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது திருப்பூர் மாநகரை ஒட்டி இருக்கிற ஊத்துக்குளி தாலுகா வெள்ளியம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பயன்பாடற்ற பாறை குழிகளில் கல்குவாரிகளில் மாநகராட்சி சார்பில் 10க்கும் மேற்பட்ட லாரிகள் குப்பைகளை கொட்டுவதற்காக சென்றார்கள். அப்போது அந்த பகுதி பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் திறந்து அந்த லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஊத்துக்குளி சாலையில் மறியலில் ஈடுபட்டதன் காரணமாக 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது. அந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் எட்டக்கூடாததால் மறியலில் போராட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் இதில் அனைவரையும் போலீசார் கைது செய்தார்கள். இதற்காக குண்டுக்கட்டாக கொண்டு செல்லும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் அனைவரையுமே குண்டுக்கட்டாக ஏற்றி வாகனத்தில் கைது செய்து அழைத்து வருகிறார்கள். குப்பைகள் கொட்டுவதற்கு தொடர்ச்சியாக திருப்பூர் மாநகராட்சியை ஒட்டியுள்ள பல்வேறு பகுதிகளிலும் எதிர்ப்புகள் உருவாகி வருவது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.